வணக்கம். என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் அண்ட் சிஎம் லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு புது ப்ராடக்ட் வந்து நம்ம சைட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பிளாஸ்டிங் பண்ணியாச்சுன்னா, அது க்யூரிங் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. ஆளுங்க பண்ண மறந்துடுவாங்க, ஒழுங்காக பண்ணாம விட்டுருவாங்க. இந்த க்யூரிங் ஒழுங்காக இல்லாதனால நிறைய ஏர் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லேட்டஸ்ட் ப்ராடக்ட் வந்து ராம்கோல விட்டுருக்காங்க. இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் எங்கள் சொந்த காசில் வாங்கி யூஸ் பண்ணுறோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நாங்கள் பண்ணுறோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராம்கோல ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சிமெண்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஸோ ஜென்ரலாக சிமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளாஸ்டிங் பண்ணுவோம். சிமெண்ட்டு, மண், தண்ணி கலந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, சிமெண்ட்டோட ஹைட்ரேஷன் ப்ராசஸ்னால நிறைய ஏர் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு ரெகுலராக நம்ம க்யூரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஜென்ரல் க்யூரிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி நிற்கும், வீட்டுக்குள்ளே வேலை செய்ய முடியாது. நிறையா நேரங்களில் க்யூரிங் பண்ணுறதுக்கு ஆளுங்க மறந்துடுவாங்க, க்யூரிங் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. க்யூரிங் வந்து ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா அந்த க்யூரிங் ஒழுங்காக நடக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து க்யூரிங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மாதிரியே தான், தனியாக ஒரு பேக்கில் வருது. பட் ஆனால் இது 25 கிலோ பேக்கில் வருது. ஸோ இதை நம்ம வந்து மண்ணு கூட மிக்ஸ் பண்ணி தான் வந்து பூசணும். சீலிங்ஸ்க்கெலாம் 1:3 ரேஷியோ, வாலுக்கெலாம் 1:4 ரேஷியோவில் அதை மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணணும். பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சோடனே நம்ம க்யூரிங் பண்ண தேவையில்லை. இதை நாங்கள் அவுட்ரு வால்ஸ்க்கு ட்ரை பண்ணல. எங்களோட பில்டிங்கில் இன்னர் வால்ஸ்க்கு தான் பண்ணுறோம். ஏன் அவுட்ரு வால்ஸில் பண்ணல அப்படின்னா, ஸோ இது ரொம்ப வெயில் அடிக்கிற இடங்களில், ரொம்ப காற்று அடிக்கிற இடங்களில் இது யூஸ் பண்ண வேணான்றது அவங்களோட ரெக்கமெண்டேஷன். ஸோ அவுட்ரு வாலில் நம்ம பூசும்போது இன் ஜென்ரல் வெயிலும் அடிக்கும், காற்றும் அதிகமாக அடிக்கும்ன்றதுனால அந்த கண்டிஷன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்டர்னல் வால்ஸ் மட்டும் பண்ணுறோம். ஏன் இன்டர்னல் வால்ஸ்னால், நம்மளுக்கு உள்ள வேலை பார்க்க முடியாது. நம்ம பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு செவரு இப்போ க்யூரிங் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு செவரு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் அங்கே வைக்கவே முடியாது. அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கிறதுனால இன்டர்னல் வால்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணுறோம். ஸோ இதில் செல்ஃப் க்யூரிங் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியலுக்குள்ளேயே வாட்டர் மாலிகல்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக பிளாஸ்டிங் பண்ண ஒரு வாலு. ஸோ இதில் நாங்கள் க்யூரிங்கே பண்ணல, பட் ஆனால் அந்த ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ இதை பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு புதுசான ப்ரிப்பரேஷன்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக நம்ம எப்படி செவுத்தில் தண்ணி நினச்சிட்டு பிளாஸ்டிங் பண்ணுவோமோ பாண்டிங்காக, அதே தான் இதுலேயும் பண்ணணும். நார்மல் சிமெண்ட்டு மண் மிக்ஸ் பண்ணுற மாதிரி சிமெண்ட்டுக்கு பதிலாக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதோட காஸ்ட் பார்த்துக்கிட்டோன்னா 25 கிலோ மூட்டை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 rupees வருது. ஸோ இது ஒரு 50-55 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் ஆகும். நம்மளுக்கு நார்மல் சிமெண்ட்டு மூட்டை 300-350 ரூபாயில் வந்து 50 கிலோ மூட்டை கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்மளுக்கு க்யூரிங்கில் டைம் அண்ட் காஸ்ட் சேவ் ஆகிறதுனால இந்த ப்ராடக்ட்டை அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அதோட பெனிஃபிட்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக்காக மட்டும்தான். சிமெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு நம்ம காலம், ரூஃபுக்கெல்லாம் போட முடியாது. பிளாஸ்டிங்க்கு, வாலு, சீலிங்கு, அதுவும் இன்டர்னல்ஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக்கை பார்த்து அடுத்த சைட்ஸில் எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணலாமா வேணாம்ன்றதையும் நாங்கள் தொடர்ந்து போடுறோம். ஸோ இதில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா, நார்மல் சிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி இதில் நம்ம வந்து ஹார்ட் வாட்டர், சால்ட்டி வாட்டர் இருக்குன்னா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் இப்போ யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுனால வீடியோவை போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுறோன்றதுக்காக யூஸ் பண்ண வேண்டாம். இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.